इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। நமஸ்காரः. யாக்ஞவல்க்ய ஸ்மிருதியில நாம 7வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது உத்தரத்தினுடைய ஸ்வரூபம். உத்தரம் பூர்வபக்ஷம் நம்ம கிட்ட வந்த உடனே யாரு பூர்வபக்ஷம் பண்ணினாலோ அவ முன்னாடி நாம உத்தரம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல முதல் பாதத்துல தெரியறது. அப்படி உத்தரம் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் அர்த்தியோ பிரத்யர்த்தியோ அவ அந்த விஷயத்துக்கு சாதனம் பிரமாணம் என்னவோ அதை ரெடியா வச்சுட்டு இருக்கணும் அப்படின்ற விஷயத்த இந்த 7வது ஸ்லோகத்துல சொன்னான். இப்போ நாம அந்த பாட்டத்துல உத்தரஸ்வரூபம் என்னது, நிராகரண வச்சனம் உத்தரம். அர்த்தி என்ன சொல்றாரோ அதுக்கு நிராகரண பரமா நாம என்ன எழுதி கொடுக்கிறோமோ அதுக்கு பேர் உத்தரம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த உத்தரம் திருப்பி 4 விதமான உத்தரங்கள். சம்பிரதிபத்திகி அப்படின்னா ஒத்துக்கிறது, சம்பிரதிபத்திகி அப்படின்னா ஒத்துக்கிறதுன்னு அர்த்தம். அத்தவா சத்தியம், ஆமாம் அப்படின்ற உத்தரம். ஒருத்தர் நம்ம மேல ஒரு 1,00,000 ரூபாய் என்கிட்ட இருந்து கடன் வாங்கிட்டார், திருப்பி கொடுக்கல அப்படின்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றாருன்னு சொன்னா ஆமாம் வாங்கின்றேன் அப்படின்ற உத்தரம் சத்தியம், சம்பிரதிபத்திகி அப்படின்னு சொல்றான். 2வது உத்தரம் மித்யா. அதுலயும் திருப்பி அந்த மித்யா உத்தரம் 4 விதமா சொன்னான். திருப்பி 3வது பிரத்யவஸ்கந்தனம் அथवा காரணோத்தரம் அப்படின்னு பேர் இருக்கு. 4வதாக ஒரு உத்தரம் பார்த்தோம். அந்த உத்தரம் பூர்வநியாய அथवा பிராங்நியாய அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னு இப்படி 4 விதமான உத்தர ஸ்வரூபங்கள் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் உத்தரம் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் சொன்ன நமக்கு. என்னது, சந்திக்தம் அந்யத் பிரகிருதாத் அத்யல்பம் அதிபூரிச்ச பக்ஷைக தேச வியாப்யம் ததா நைவ உத்தரம் பவேத். யத் வியஸ்தபதம் அவ்யாபி நிகூடார்த்தம் ததா ஆகுலம் வியாக்யாகம்யம் அசாரம் ச ந உத்தரம் ஸ்வார்த்த சித்தையே அப்படின்னு ஸ்மிருத்தியந்தரத்துல வேற விதமான ஸ்மிருதியில இப்படிலாம் இந்த மாதிரி உத்தரங்கள்லாம் உத்தரமாக ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்றா. ஒவ்வொன்றுத்துக்கும் உதாரணம் பார்க்க போறோம். முதல்ல சந்திக்தம். அவர் அர்த்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு சொன்னா என்னென்ன, சுவர்ண சதம் அனேன கிரகீதம். என்கிட்ட 100 சுவர்ணம், அதாவது பொற்காசுகள்னு சொல்லுவோம் அந்த காலத்துல, 100 பொற்காசுகள் இவர் என்கிட்ட இருந்து வாங்கின்றார் அப்படின்னு சொன்னா அவர் ரிப்ளை கொடுக்கறச்ச சத்தியம் கிரகீதம், ஆமாம் நான் வாங்கிட்டேன். சுவர்ண சதம் வா மாச சதம் வா, மாசகான்னா பருப்பு, அதாவது 100 பருப்புகள் நான் வாங்கிட்டேன்னா இல்ல 100 பொற்காசுகள் வாங்கிட்டானா எனக்கு தெரியல அப்படின்னு சந்தேகமா. ஆனா ஏதோ வாங்கிட்டேன்
அப்படின்னு ரிப்ளை எழுதி கொடுத்தா வச்சுக்கோங்க, அந்த ரிப்ளை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்றான். இதுக்கு பேர் சந்திக்தம். இந்த மாதிரி எழுதி கொடுத்தா அது உத்தரமாக ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்றான். உத்தரம்னா ரிப்ளை. அதுக்கப்புறம் பிரகிருதாத் அந்யத், அதாவது சுவர்ண சத அபியோகி, அதாவது கம்ப்ளைண்ட் என்ன, என்கிட்ட இருந்து இவர் வந்து ஒரு 1,00,000 வாங்கிட்டார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணா, அவர் வந்து இவர்கிட்ட இருந்து நான் கார் வாங்கிட்டேன் அப்படின்னு ரிப்ளை பண்ணா அது எடுத்துக்கொள்ளப்படாது, அந்த உத்தரம் ஏற்றுக்கொள்ளப்படாது. சுவர்ண சதம் அனேன கிரகீதம், என்கிட்ட இருந்து 100 பொற்காசுகள் இவர் வாங்கிட்டார் அப்படின்னு நாம கம்ப்ளைண்ட் பண்ணா அது வாங்கல அப்படின்னு தான் உத்தரம் சொல்லணுமே தவிர்த்து, இவர்கிட்ட இருந்து நான் கார் வாங்கிட்டேன், இவர்கிட்ட இருந்து நான் வீடு வாங்கிட்டேன் அப்படி நாம ரிப்ளை பண்ணக்கூடாது. அந்த ரிப்ளைக்கு வந்து பிரகிருதாத் அந்யத் அப்படின்னு பேர் இருக்கு. அதாவது சம்பந்தப்பட்ட விஷயத்தை தவிர்த்து மீதி விஷயத்த பேசுறது. பிரகிருதாத் அந்யத், இது வந்து உத்தரமாக ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 3வது அத்தியல்பம், அதாவது நாம வந்து 1,00,000 இவர் வாங்கிட்டார் அப்படின்னு நாம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னு சொன்னா, 1,00,000 வாங்கிட்டா இல்ல இப்படிதான் எழுதி கொடுக்கணுமே தவிர்த்து ரிப்ளை நான் வந்து 10,000 வாங்கிட்டேன், 5,000 வாங்கிட்டேன், 1,000 ரூபாய் வாங்கிட்டேன் அப்படி அத்தியல்பம் கம்மியா சொல்லக்கூடாது, கம்மியா எழுதி ரிப்ளை பண்ணக்கூடாது. அவர் என்ன சொன்னாரோ அது வாங்கினா இல்லைன்னு சொல்லணும். அதுக்கு பேர் அத்தியல்பம். சுவர்ண சத அபியோகே பஞ்சதாரயதி, பஞ்சதாரயாமி, 5, அதாவது 100 பொற்காசுகள் வாங்கிட்டார் இவர் அப்படின்னு சொன்னா 5 தான் வாங்கிட்டேன் அப்படின்னு ரிப்ளை பண்றது ரிப்ளையாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே மாதிரி அதிபூரி, சுவர்ண சதம் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணா அது என்ன சுவர்ண சதம், 200 தாரையாமி, 200 வாங்கிட்டான் என்ன இப்போ அப்படின்னு ரிப்ளை அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதி பூரி, பூரின்னா அதிகம், அதிபூரி ரொம்ப அதிகமாக அந்த என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அதுக்கு உத்தரம் எழுதணும்னு சாரம் இங்க. அதுக்கு அடுத்தது பக்ஷைக தேச வியாபி, பக்ஷைக தேச வியாபி, அதாவது என்கிட்ட இருந்து இவர் இரண்யம், வஸ்திரம், வாகனம், கிரகம் இது 4த்தையும் வாங்கிட்டார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். அதுல இரண்யத்தை வாங்கிட்டேன் மீதி 3 வாங்கலை அப்படின்னு அந்த மாதிரி ரிப்ளை எழுதி கொடுக்கறதுக்கு பேர் பக்ஷ ஏகதேச வியாபி. பக்ஷ ஏகதேச வியாபி, அதாவது 4 விதமான வஸ்துக்கள் இவர் வாங்கிட்டார் அப்படின்னு நாம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னு சொன்னா, இவர் 1 வாங்கின மீதி 3 வாங்கிக்கல அப்படின்னு ரிப்ளை பண்றாரு இல்லையா, அதுக்கு பேரு பக்ஷைக தேச வியாபி. மீதி 3 வாங்கலன்னு சொல்லி ரிப்ளை கொடுக்கலாம், அது தப்பு இல்லை. இரண்யம் கிரகீதம் அந்த மாதிரி அது கொடுத்தா அதுக்கு பேரு பக்ஷ ஏகதேச வியாபி அப்படின்னு பேரு. அடுத்தது வியர்த்த பதம். சுவர்ண சதம் அபியோகே அனேன அகம் தாடிதா, அதாவது இவர் வந்து என்கிட்ட இருந்து 100 பொற்காசுகள் வாங்கிட்டார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தா வேற பதத்தை போட்டு ஆன்சர் பண்றது. என்னது, இவர் வந்து என்ன அடிச்சார் அப்படின்னு ஆன்சர் எழுதுறது, ரிப்ளை பண்றது. இதுக்கு பேரு வியர்த்த பதம்னு பேரு. அதுக்கு அடுத்தது அவ்யாபி, அதாவது டீடைல்ஸ் எல்லாம் சரியா பூர்த்தி பண்ணாத கொடுத்தோம்னு சொன்னா, பேர் எழுதல, டேட் எழுதல, இந்த வருஷம் எழுதல, அதாவது இவர் கம்ப்ளைண்ட் பண்ணார்,
1,00,000 வாங்கிட்டேன்ட்டு அவர் ஆன்சர் இத்தனாம் தேதி நான் திருப்பி கொடுத்துட்டேன், இந்த இடத்துல கொடுத்தேன், இந்த இது ரெஃபரன்ஸ் நம்பர் இது அப்படின்னு எழுதணும் இல்லையா? அது எதுவுமே எழுதலை, டேட் எழுதலை, வருஷம் எழுதலை, எந்த இடத்துல கொடுத்தேன்னு எழுதலை, கொடுத்தேன் அப்படின்னு எழுதுனா வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் அவ்வியாபி, பூர்த்தியா இல்லைன்னு அர்த்தம். உத்தரம் சரியா பூர்த்தியா இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது அதுக்கு உதாரணம் சொல்றாரு பாருங்க. மத்திய தேசே வாராணஸ்யாம் பூர்வஸ்யாம் திசி க்ஷேத்திரம் அனேன அபகிருதம். மத்திய தேசம் வாராணசின்னு ஒரு ஊரு, அதுல கிழக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய என்னுடைய நலத்தை இவர் அபகரித்தார் அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம். இதுதான் கம்ப்ளைண்ட். இவர் ஆன்சர் எழுதுறார், க்ஷேத்திரம் அபகிருதம். ஆமா, நான் அபகரிச்சுட்டேன். மொட்டையா எழுதுறான்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேர் அவ்வியாபி உத்தரம்னு அர்த்தம், பூர்த்தியா எழுதலன்னு அர்த்தம். அதுக்கடுத்தது நிகூடார்த்தம். அதாவது ஒருத்தர் மேல ஒரு கம்ப்ளைண்ட். இவர் என்கிட்ட 10 லட்சம் வாங்கிட்டார், கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். அப்போ இவர் என்ன பண்றார், ரிப்ளை இந்த மாதிரி பண்றார். நான் மட்டும்தான் எடுத்துக்கணுமா அந்த பொறுப்பை? 10 லட்ச ரூபாய் நான் மட்டும்தான் எடுத்துட்டேனா அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். நான் மட்டும்தான் எடுத்துட்டேனா அப்படின்னு ஆன்சர் கொடுக்குறாங்க. அப்ப அந்த துவனியில இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, வேற யாரோ இதுல ஈடுபட்டிருக்கா, இந்த பணத்தினுடைய விவகாரத்துல, ஏமாத்துற விவகாரத்துல இவரு கூட சேர்ந்து வேற யாரோ ஈடுபட்டிருக்கா அப்படின்ற துவனியில இந்த மாதிரி ரிப்ளை பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிப்ளையே ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுக்கு பேர் நிகூடார்த்தம் அப்படின்னு பேர். சுவர்ண சத அபியோகி, அதாவது என்கிட்ட 100 பொற்காசுகள் இவர் எடுத்துட்டார், தரமாட்டேங்கிறார் அப்படின்னு ஒரு அபியோகம், ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுக்கோங்களேன். அந்த கம்ப்ளைண்ட்ல கிம் அகமேவ அஸ்மை சாரையாமி, நான் மட்டும்தான் வாங்கிட்டேனா, நான் மட்டும் வாங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இதுல எத்தனை பேருக்கு தெரியுமா பாகம் இருக்கு அப்படின்ற ஒரு அர்த்தத்துல இந்த உத்தரத்தை சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உத்தரத்துக்கு பேரு நிகூடார்த்தம் அப்படின்னு பேரு. இந்த மாதிரி உத்தரமும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆகுலம்னா பூர்வாபர விருத்தம், அதாவது முன்னாடி சொன்னதுக்கும் பின்னாடி சொல்றதுக்கும் விரோதமாக இருக்கு. ஒரு உதாரணம் பார்க்கலாம். சுவர்ண சத அபியோகம், என்கிட்ட இவர் 100 பொற்காசுகள் வாங்கிட்டார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுக்கோங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல சத்தியம் கிரகீதம் தாரயாமி, நான் வாங்கினேன், ஆனா உனக்கு திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்லையா, அதாவது எனக்கு கடனா கொடுத்தான், அவன் வாங்கினான், அந்த கடன் திருப்பி கொடுக்கணுமா அப்படின்னு நான் எழுதி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேரு பூர்வாபர விருத்தம். வாங்கிட்டான்னு சொல்லிட்டு திருப்பி கொடுக்கணும் இல்லையா, அப்பதானே அது சரியா இருக்கும். வாங்கிட்டான்னு சொல்லிட்டு நான் ஏன் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் பூர்வாபர விருத்தம் அப்படின்னு பேரு. இதுக்கு பேர் ஆகுலம் அப்படின்னு பேரு. அடுத்தது வியாக்ஷாகம்யம். துஷ்கிளிஷ்ட விபக்தி சாத்திய விபக்தி துஷ்கிருஷ்ட விபக்தி சமாச அத்தியாகார அபிதானேன வியாக்கியாகம்யம். அதாவது சமாசமான பதங்கள்லாம் போட்டு அதாவது புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கிற மாதிரி ஒரு ஆன்சர் இது கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆன்சரை ஏற்றுக்கொள்ள சரளமா இருக்கணும், படிச்சா புரியணும். எந்த கோர்ட்டுக்கு எடுத்து போனாலும் இந்த ஆன்சரை படிச்சா புரியணும். சமாசங்கள்லாம் போட்டு பெரிய பதமா விசேஷண வாச்சகம்லாம் போட்டு சொன்னா அதெல்லாம் அன்வயம் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்துல வருது.
அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால இந்த மாதிரி உத்தரங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்றான். ஒரு உதாரணம் பாருங்க. சுவரண சதம், அதாவது 100 பொற்காசுகள். இதுதான் இந்த கம்ப்ளைண்டுடைய முக்கிய சாரம். அதாவது இவருடைய அப்பா, ராமனுடைய அப்பா என்கிட்ட இருந்து ஒரு 100 பொற்காசுகள் வாங்கிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஒரு கம்ப்ளைண்ட். அதுக்கு ரிப்ளை இந்த மாதிரி எழுதுறார். கிரகீத சத வச்சனாது சுவர்ணானாம் பிதுகு நஜானாமி. கிரகீத சதஸ்ய பிதுகு வச்சனாது சுவர்ணானாம் சதம் கிரகீதம் இது நஜானாமி. அன்வயம் பண்ணணும். வாக்கியம் சொன்னது என்னது? கிரகீத சத வச்சனாது சுவர்ணானாம் பிதுகு நஜானாமி அப்படின்னு இருக்கு. கிரகீத சதஸ்ய பிதுகு, கிரகீத சதஸ்ய, அதாவது 100 பொற்காசுகள் வாங்கின்றவர் பிதா. அவரு நமக்கு சொல்லல, இந்த மாதிரி நான் இந்த இடத்துல 100 பொற்காசுகள் வாங்கியிருக்கேன் கண்ணா அப்படின்னு பையனுக்கு சொல்லல. அதனால அவருடைய வச்சனத்திலிருந்து சுவர்ணானாம் பிதுகு, அதாவது கிரகீத சதஸ்ய பிதுகு வச்சனாத்து சுவர்ணானாம் சதம் கிரகீதம், அவரு நமக்கு சொல்ல, அவர் இந்த மாதிரி 100 பொற்காசுகள் வாங்கின்றார்ன்றது நமக்கு தெரியாது அப்படின்னு பையன் சொல்ல வரான். இது எப்படி சொல்ல? சுவர்ணானாம் பிது நஜானாமி அப்படின்னு வாக்கிய பிரயோகம். இதை நாம எப்படி அன்வயம் பண்ணணும்? கிரகீத சதஸ்ய பிது வச்சனாத்து சுவர்ணானாம் சதம் கிரகீதம் இது நஜானாமி அப்படின்னு நாம அன்வயம் பண்ணி புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி உத்தரம் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுக்கு இந்த உத்தரம் வியாக்கியாகமியம், வியாக்கியானம் பண்ணி நாம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த மாதிரி உத்தரங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுக்கப்புறம் அசாரம். அசாரம்னா நியாய விருத்தம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு கம்ப்ளைண்ட். இவர் என்கிட்ட 100 பொற்காசுகள் வாங்கிட்டார். வட்டி கொடுக்க மாட்டேங்கிறார். வட்டி கொடுத்துட்டார். இவர் என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டார். மாசத்துக்கு வட்டி ஒரு 1% 100 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்கார். கரெக்டா இவர் அதாவது 2 வருஷத்துல திருப்பி தரேன்னு சொன்னார். 2 வருஷத்துக்கு உண்டான வட்டியை கொடுத்துட்டார். அசல் தரமாட்டேங்கிறார். அதாவது மூலம் எது இருக்கோ அது 10,000 ரூபாய் தரல. 2 வருஷத்துக்குள்ள தரேன்னு சொன்னா 2 வருஷம் முடிஞ்சு போயிடுத்து. 3ஆவது வருஷம் வந்துடுத்து. வட்டி எல்லாம் கொடுத்துட்டாரு, அசல் தரமாட்டேங்கிறார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். இப்போ இவர் ரிப்ளை கொடுக்கவர், ஆமாம் நான் வட்டியை கொடுத்தேன், மூலம் நான் இவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலையே, பிரின்சிபல் அமௌண்ட் நான் இவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலையே, நான் வட்டியை கொடுத்தேன், இவர்கிட்ட இருந்து நான் பிரின்சிபல் அமௌண்ட் வாங்கிக்கலையே அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இந்த ரிப்ளை இது நியாய விருத்தம், அசாரம், நியாய விருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதாவது வட்டியை கொடுக்குறேன்னா எதுக்கு வட்டி வாங்கிண்டா தானே வட்டியை கொடுக்க முடியும். இவர் என்ன சொல்றாரு? வட்டி கொடுத்துன்னு இருக்கேன், இவர்கிட்ட மூல தனம் மயா நஸ்தீகிருதம், மூலதனம் நான் இவர்கிட்ட இருந்து வாங்கிக்கல அப்படின்னு சொல்ற. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி சந்திக்னம் அந்நது பிரகிருத்தாது அத்தியல்பம் அதிபூரி பக்ஷ ஏகதேச வியாபி, அப்புறம் இதெல்லாம் உத்தரமாகாது. வியக்தம், அவ்யாபி, நிகூடார்த்தம், ஆகுலம், வியாக்கியாகமியம், அசாரம். அசாரம்னா நியாய விருத்தம். இதெல்லாம் உத்தரமாக ஆகாது அப்படின்னு சொல்லிட்டா. இதோட எதெல்லாம் உத்தரமாகாது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு உதாரணமாக பார்த்து மிதாட்சராக்காரம் நமக்கு சொல்லியிருக்க.
இது என்னைக்கும் ஃபாலோ பண்ற எப்படிப்பா உத்தரமாகாது இல்லையா, அது ரிப்ளை ஆகாது இல்லையா. அதனால நம்ம வந்து ஏதாவது ரிப்ளை எழுதுனா கூட அந்த லாயரை பார்த்து எப்படி எழுதணும் அப்படின்றத நம்ம டிராஃப்ட் பண்றோம் இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க நமக்கு. இதெல்லாம் உத்தரம் இது ஏகவச்சன நிர்தேசாத் உத்தராணாம் சங்கரஹா நிரஸ்தா. இதுல ஒரு விஷயம், சங்கரஹான்னா சாங்கரியம். ஒரே சமயத்துல ஒரு 5 கேஸ் நம்ம கொடுக்கறான்னு வச்சுக்கோங்க. 5 புகார் ஒருத்தர் கொடுக்கிறார் ஒரே சமயத்துல. தனித்தனியா ரிப்ளை எழுதணுமா, ஒரே ரிப்ளையா பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டா அதுல 2 பட்சம். உத்தராணாம் சங்கரஹா நபவதி. உத்தரம் அப்படின்னு ஏகவச்சனம் சொன்னதுனால ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு புகாருக்கும் ஒவ்வொரு உத்தரம் தனித்தனியாக எழுதணும். சுருதார்த்தஸ்ய உத்தரம் லேக்கையே பூர்வாவேதக சந்நிதௌ அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. உத்தரம் அப்படின்ற ஏகவச்சனாந்தமான சப்தம் அங்க பிரயோகம் பண்ணிருக்கா. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு புகாருக்கு ஒரு உத்தரம் தான் ரிப்ளை பண்ண முடியும். நிறைய உத்தரங்கள் ஒரே சமயத்துல ரிப்ளை பண்ண முடியாது அப்படின்னு இதுல இருந்து நமக்கு தெரியறதுன்னு சொல்ற. உத்தரம் இது ஏகவச்சன நிர்தேசாத் உத்தராணாம் சங்கரஹா நிரஸ்தஹ. யதாஹ காத்யாயனஹ பக்ஷைகதேசே யத் சத்யம் ஏகதேசே ச காரணம் மித்யா ச ஏகதேசே ச சங்கராத் தத் அனுத்தரம். அப்படி அனுத்தரத்தே காரணம் தேனைவ உக்தம். நச்ச ஏகஸ்மின் விவாதேது கிரியா ஸ்யாத் வாதினோர் துவயோஹோ. அதாவது பக்ஷைகதேசே யத் சத்யம் ஏகதேசே காரணம் மித்யா ச ஏகதேசே சங்கராத் தத் அனுத்தரம். ஒருத்தர் நம்ம மேல புகார் பண்றார். சுவரணம், இரண்யம், அசுவரணம், வாகனம், கிருகம், வஸ்திரம், இப்படி 4 விதமான வஸ்துக்கள் இவர் வாங்கின்றார், கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட். அதுல சுவரணம் அப்படின்ற இடத்துல மித்யா, அந்த சுவரணம்ன்ற இடத்துல சத்தியம் அப்படின்னு ஆமா வாங்கிட்டேன். ரெண்டாவது என்னது, வாகனம். வாகனத்துல மித்யா அப்படின்னு சொல்றாரு. சுவரணம், வாகனம். மூணாவது வஸ்திரம். வஸ்திரத்துல இவர் என்ன சொல்றார், காரணோத்தரம். இவர் கொடுத்தார், நான் வாங்கிட்டேன். ஆனா இவர் பிரதிகிரகமா கொடுத்தாருன்னா நான் நினைச்சுட்டு இருக்கேன், தானமா கொடுத்தாருன்னா நான் நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த வாகன விஷயத்துல சொல்றார். மித்யான்னு சொன்னாரு எதுல, வாகன விஷயத்துல. வஸ்திரத்துல காரணோத்தரம், சுவரணத்துல சத்தியோத்தரம் அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த மாதிரி உத்தரங்கள்லாம் ஏற்கப்படாது அப்படின்னு சொல்றார். ஏன் ஏற்கப்படாது? ஒரு வாதத்துல ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வாதியோ பிரதிவாதியோ ப்ரூஃப் பண்ணணும். ஒரே சமயத்துல 2 பேரும் ப்ரூஃப் பண்ணக்கூடாது. ஏகஸ்மின் விவாதே கிரியா ஸ்யாத் வாதினோஹோ துவயோஹோ நச்ச அர்த்த சித்திர் உபயோஹோ நச்ச ஏகத்திர கிரியாத்வயம். ஒரே சமயத்துல 2 பேருக்கு பலன்ன்றது கிடைக்காது, யாருக்காவது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். ஆனா 2 பேருக்கும் கிரியைன்றது சம்பவிக்காது. சத்தியோத்தரம்னா கிரியையே இருக்காது. வாகனம் சொன்னா என்னது, வாகனத்துக்கு என்ன உத்தரம் சொன்னாவா, மித்யான்னு சொல்லிட்டா. மித்யான்னு சொன்னா அர்த்தி ப்ரூஃப் பண்ண வேண்டியதா இருக்கு. வஸ்திரத்துல வரும்போது காரணோத்தரம். காரணோத்தரம்னா இவர் எனக்கு கொடுத்தார், நான் வாங்கிட்டேன், ஆனா பிரதிகிரகமா கொடுத்தாரு இல்லையா அப்படின்னு சொன்னா அப்போ பிரத்யர்த்தி தான் நிரூபணம் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்போ ஒரே சமயத்துல 2 கிரியான்றது சம்பவிக்கவே சம்பவிக்காது.
ஏகஸ்மின் விவாதே து கிரியா ஸ்யாத் வாதினோஹ த்வயோஹ நச்ச அர்த்தசித்திஹி உபயோஹ அர்த்தசித்திஹி உபயோஹ நயோ பவதி ஏவம் நச்ச ஏகத்திர கிரியாத்வயம் ஒரே சமயத்துல ரெண்டு ப்ரூஃப் நிரூபணம்ன்றது சம்பவிக்காது அப்படின்னு சொல்ற. ஒரு சில இடங்கள்ல சாங்கரியம் வரும் அப்படின்னு சொல்ற. இதை நாம அடுத்த பாட்டங்கள்ல பார்க்கலாம். இது ஒரு சந்தர்ப்பம், அது மேற்கொண்டு பார்க்கலாம். இன்னைக்கு இங்க வச்சிடலாம். ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமஸ்காரம்.